அனைவருக்கும் காலை வணக்கம். தேவரிம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வெள்ளிக்கிழமை 11/7/2025 மகிழ்முற்றம் குழு அமைப்பு பதவியேற்பு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து மாணவர்களும் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்துடன் ஆரம்பித்து நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். நம்முடைய பள்ளியினுடைய எஸ்எம்சி தலைவர் அம்மா அவர்களும் இந்த மகிழ்முற்றம் பதவியேற்பு விழாவிலே பங்கு பெற்றார்கள். அதற்கு அடுத்தது போல் தலைமை ஆசிரியர் குழு ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளராக பதவியேற்பு நடந்தது. குழு ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் குழு அமைப்பு பற்றிய ஒரு அறிமுகம் நிகழ்வு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தலைமை விருந்தினர், தலைமை ஆசிரியர், எஸ்எம்சி தலைவர், ஆசிரியர்கள் உட்பட மதிப்பீட்டு பலகை திறப்பு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. அடுத்த நிகழ்வாக நம்முடைய எஸ்எம்சி தலைவர் அவர்கள் குழு தலைவருக்கு கொடி வழங்குதல் நிகழ்வு, அதாவது 5 நிலங்களாக பிரிக்கப்பட்ட குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 குழுக்களுக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு குழுவிற்கும் குழு தலைவருக்கு கொடி வழங்கும் நிகழ்வாகவும் நடந்தேறியது. அதை அடுத்து குழு பொறுப்பாசிரியர்கள், குழு தலைவர்கள் பதவியேற்பு செய்தார்கள். குழு ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்கள், குழு தலைவர்கள் குழுவாக உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அனைத்து குழுக்களும் உள்ள மாணவர்களும் ஆசிரியர்களும் உறுதிமொழி, அதாவது மகிழ்முற்றம் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்த நிகழ்வாக குழு தலைவர்கள், ஹவுஸ் கேப்டன், குழு பொறுப்பாசிரியர்கள் பதவியேற்பு நடைபெற்றது. அதற்கு அடுத்ததாக குழு புகைப்படம் எடுக்கப்பட்டு மாணவர்களுடைய ஒரு அறிமுகமாக மாணவர்களுக்கு ஒரு குழு பற்றிய ஒரு அறிமுகம், நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுடைய உரை. பள்ளிகளில் மகிழ்முற்றம் குழு அமைப்பை செயல்படுத்துவது என்பது பள்ளி கல்வியின் மூலம் மாணவர்களிடையே குழு பண்புகளையும் தனித்திறன்களின் விரும்பத்தக்க மாற்றத்தை நோக்கிய பயணத்தின் தொடக்கமாகும். மாணவர்களிடத்தில் ஒருமைப்பாட்டு உணர்வை வளர்த்தல், கற்றலின் ஆர்வத்தை தூண்டுதல், சுய ஒழுக்கத்தை மேம்படுத்துதல், குழுவாக இணைந்து இயங்குதல், தலைமை பண்பிலும் நேர மேலாண்மையிலும் சிறப்படைதல் என மாணவர்களுடைய முழுமையான வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதிலே இந்த திட்டத்தினுடைய ஒரு நோக்கமாக அமையப்பட்டது. கடைசி நிகழ்வாக தெரிவு செய்யப்பட்ட குழு தலைவர்கள் நன்றி உரை வழங்க அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் நாட்டுப்பண்ணுடன் இந்த மகிழ்முற்ற குழு அமைப்பானது இனிதே நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.